பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி தாக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே சூரியனின் சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி தாக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே நீ இல்லாம திவ்யா இல்லாம பிரியா பிரியா எங்க போறீங்க? என் குழந்தைய பார்க்க. அவளை சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ தூங்கிட்டு இருக்கா. இது வேற என் குழந்தைய பார்க்க எனக்கு உரிமை இருக்கு. உரிமை இருக்கலாம், ஆனா அருகதை கிடையாது. Just get out. பிரியா, என் குழந்தை. போங்க. பிரியா, என் குழந்தைய நான் பார்த்து பேசணும். எழுப்பாதீங்க அவளை. எழுப்பாதீங்க. போ அந்த. திவ்யா, சொன்ன கேளுங்க. திவ்யா, தொந்தரவு பண்ணாதீங்க. விடுங்க. சொல்றத கேளு. இனிமே என் பக்கம் வந்தேன்னா நடக்கிறதே வேற. என் குழந்தை கிட்ட என்ன பேச விடு. என்னம்மா இது? ஐம் சாரி கண்ணா. உங்க அம்மா தான் என்ன உங்ககிட்ட பேச விட மாட்டேங்கிறானா, நீயும் பேசாம இருந்தா எப்படி? முதல்ல வெளியில போங்க. அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீ வெளிய போ. வாடா கண்ணா. விடுங்க. குடிச்சிட்டு வந்து இப்படி கலந்து பண்றீங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? அறிவு இருக்கா? குடிச்சிட்டு வந்து இப்படி பண்றீங்களே, இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? பேசதானே வந்த. வெளியில போங்க. நான் சொல்றத கேளு. போங்க வெளியில. பிரியா, நீங்க இப்ப போறீங்களா இல்ல நான் என் குழந்தைய கூட்டிட்டு இந்த அர்த்தராத்திரில வெளியில போட்டுமா? வேணாம், நானே போறேன். வா, அந்த தாழ் போடு.
யாரும் எங்கேயும் போவேன், நான் போறேன். அப்பா, நான் பிரியா பேசுறேன். சொல்லுமா. குடிச்சிட்டு வந்து ஒரே அட்டகாசம் பண்றாருப்பா. நாளையில இருந்து நானும் திவ்யாவும் இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். காலையிலே வந்துருங்க, நாங்களும் உங்க கூட வந்துடுறோம். அம்மா கொஞ்சம் பொறுமையா இரு, பேசி பாத்து. இல்லப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு நீங்க வரீங்க. என்னமா, என்ன பிரச்சனை? வாங்கப்பா, கிளம்பலாம். இருமா, நேத்து ராத்திரி போன் பண்ண வான்னு சொன்ன, வந்து பார்த்தா மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சிருக்க, என்னாச்சு? அப்பா, இனிமே என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. உன்னை அடிச்சானா? உன்னை அடிச்சான்னு சொல்லு, அவனை உண்டு இல்ல நான் கேடுறேன். நேத்து நைட்டு குடிச்சிட்டு வந்து என்னென்னலாம் பேசினார் தெரியுமா? திவ்யாவை கொஞ்சரன்னு சொல்லி கீழே போட பார்த்தாரு. ஒருவேளை அவ கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? சரி 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 சரி, ஓகே, நான் அவங்ககிட்ட பேசி பார்க்கறேன். என்ன பேச போறீங்க இப்போ? அதான் இந்த மாதிரி இனிமே நடக்க கூடாதுன்னு அவனை வான் பண்றேன். எத்தனையோ தடவை நடந்துருச்சுப்பா, இனிமே நடக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. நீங்க சமாதானமா பேச வேண்டாம். வாங்க போலாம். திவ்யாங்க வா. நல்லா யோசிச்சு தான் சொல்றியா? அப்பா, நான் நல்லா யோசிச்சிட்டேன். இனி யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. நாம கிளம்பலாம். திவ்யா, தாத்தா வந்தாச்சு, கீழே வரியா? இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ கேட்கலன்னா உன் இஷ்டப்படியே செஞ்சுக்குமா. அண்ணா, இந்த பேக்ல எடுத்து வைங்க. சரிங்கம்மா. திவ்யா, இப்ப வர போறியா இல்லையா? அம்மா, ஐயா வாந்தி எடுத்துட்டு இருக்காருமா. காய்ச்சல் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. ஏதோ மயக்கத்துல உளறிட்டே இருக்காருமா. சரி, நீ போமா. சரிங்க ஐயா. என்னம்மா, கிளம்பலாமா? சொல்லுமா, அவ்வளவு அர்ஜென்ட்டா கிளம்பணும்னு சொன்ன, அப்படியே நின்னுட்ட. கிளம்பலாமா? டாக்டர், நான் நிலையப்பர் பேசுறேன். (103) இருக்கு. நேத்து நைட்டு லிக்கர் அதிகமா எடுத்துக்கிட்டீங்களோ?
இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் போட முடியாது. நான் டேப்லெட் எழுதி தரேன், அதை கொடுங்க, சரியாயிடும். இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து பார்க்கறேன். ஓகே டாக்டர். ஓகே மிஸ்டர் கௌசிக், டேக் கேர். வர மேடம். பிரியா, சாரி. டெப்டி தாசில்தார் எங்க இருப்பாரு? ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட்ல ஓகே, போலாம். தேங்க்யூ. சார் தான் மேடம். ஆ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே டெப்டி தாசில்தார்? ஆமா மேடம், உட்கார். தேங்க்யூ. குருசுவாமி தாசில்தார், அவரோட மர்டர் கேஸ் விஷயமா இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஓகே மேடம், கேளுங்க. குருசாமி சார் இந்த ஆபீஸ்க்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் வந்து ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கு. ஆஹா, உங்களுக்கும் அவருக்கும் நல்ல பழக்கமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மேடம். ஒரு தாசில்தாருக்கும் டெப்டி தாசில்தாருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்போ அவ்வளவுதான் மேடம். குருசாமி சார நடு ரோட்ல வெட்டி கொலை செய்ய பார்த்திருக்காங்க. ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்கிறதுனால நடந்திருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்துச்சா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மேடம். எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப நல்ல மனுஷன் மேடம். இந்த ஆபீஸ்ல எல்லாரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவாரு. அதை தவிர ரொம்ப கண்டிப்பானவர் மேடம். இல்ல, வீட்டுல சொன்னாங்க நில விவகாரம் சம்பந்தமா ஏதோ மிரட்டல்லாம் வந்துச்சுன்னு. அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது மேடம். ஆபீஸ்ல இந்த மாதிரி நில விவகாரம் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை நடந்துட்டு இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லையே மேடம். ஆமா, குருசாமி சார் பண விஷயத்துல எல்லாம் எப்படி? கண்ணாப்பின்னான்னு லஞ்சம் வாங்குவாருன்னு சொல்றாங்களே. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் ஒண்ணு இல்லை மேடம். தெரியாம வாங்குறாருன்னு சொல்றீங்களா? நான் அப்படிலாம் சொல்லல மேடம். அவர் மட்டும் இல்ல, இந்த ஆபீஸ்ல யாரும் வாங்கக்கூடாதுங்கிறதுலயும் ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு மேடம். சரி, இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களும் போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டி இருக்கலாம். ஸோ எப்போ வரணும்னு சொல்றேன், ப்ளீஸ் கோஆப்ரேட். நிச்சயமா வர மேடம். தேங்க்யூ. வெல்கம். என்னங்க இது இப்படி எதுவுமே பேசாம வரீங்க? இந்த மலை மண்ணு பெய்யுற மழை கும்பிடுற சாமி ஓடுற அருவி இதை தவிர வேற என்ன இருக்கு பேசுறதுக்கு? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குங்க. எதுக்கு? எதுக்கா? இப்படி ஒரு அமைதியான சூழ்நிலை, சுத்தி பறவைங்க சத்தம், கலப்படம் இல்லாத காத்து, இங்கெல்லாம் வாழறதுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணுங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை. 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு எங்க அத்தைய பக்கத்துக்கு வந்திருந்தேன். அங்க சினிமா பீச் ஜூன்னு ஒரு வாரம் போனதே தெரியல. பட்டணத்துல இருக்கவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் எங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்தேன். சரி, அது விடுங்க. ஆமா, இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? ஏ, கால் வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா கேட்டேன்.
இதோ இன்னும் கொஞ்ச தூரம் தான் மலை கோயில் வந்துரும். அந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அந்த சாமியை கேட்காம நாங்க எந்த காரியம் செய்ய மாட்டோம். வாங்க போலாம். ஏய் ரம்யா, ரம்யா வா வா. ஏய் வா 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 சீக்கிரம். ரம்யா, நானும் சாரும் மலை கோயிலுக்கு போறோம். நீயும் வா போலாம். இல்ல நான் வரல. ஏன் அப்படி சொல்ற? நம்மளாம் சேர்ந்து போனா ஜாலியா இருக்கும்ல. இல்ல இத எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். போனா அரை மணி நேரத்துல வர போறோம். வந்து கொடுத்துக்கலாம் வா. நீதான் கூப்பிடுற, சார் ஒன்னும் சொல்லலையே. ஐயோ, இது என்னங்க வம்ப போச்சு? உங்க ஊரு உங்க கோயிலு, நீங்க எப்ப வேணாலும் போலாம். நான் என்ன கூப்பிடுறது? அப்போ நான் வரதுல உங்களுக்கு ஒன்னும் இடைஞ்சல் இல்லையே? இடைஞ்சலா? என்னங்க பேசுறீங்க? வாங்க போலாம். ஐயோ, அதுதான் ராஜமாணிக்கம் வண்டி. சரி வாங்க, ஓரமா போலாம். அம்பே, இங்க வாப்பா. நீ தான் அந்த வாத்தியார் வீட்டுக்கு வந்த பையனா? என்ன விஷயமா வந்தா? பொண்ணை தாப்பா கேட்குறேன். என்ன விஷயமா வந்தா? கேட்குறேன்ல. அட, என்ன விஷயமா வந்தாய்? ஐயா, அவர் அவ்வளவு சீக்கிரம் பதில் சொல்ல மாட்டாருங்க. ஊருக்கு வந்தப்ப நானும் இதைத்தான் கேட்டேன். என்னைய பார்த்து நீ யாருன்னு கேட்கிறாரு. அப்படியா? ஆமாங்க. சரி, எந்த வேலையா இருந்தாலும் வந்த வழியா ஊர் போய்ச்சார். போ, அண்டிடுறா. ரம்யா, அன்னைக்கு இவனுங்க தானே உன்னை துரத்திட்டு வந்தாங்க? ஏண்டா நீங்கள அந்த பாப்பா துரத்திக்கிட்டு போனீங்க? ஐயா, காட்டுக்குள்ள தனியா போயிட்டு இருக்காங்களேன்னு கூட துணைக்கு போனேன். திடீர்னு ஓட ஆரம்பிச்சோடனே நாங்களும் கூட துணைக்கு ஓடணும்யா. இதான் நடந்துச்சு. தம்பி, கைய இறக்கு தம்பி. பிரசன்னா, வேண்டாம், வாங்க போலாம். இந்த பாரு தம்பி, வந்த இடத்துல வம்ப வளர்த்துட்டு மண்ணுக்கு உரமாயிராம ஒழுங்கா ஊர் போய்ச்சாரு. போ. வாழ்க்கை உன்னை தேடி வரும்.